என்னுடைய தாயாரும் இறந்து விட்டார். ராமன், எனக்கு இந்த செய்தியை கேட்கவே ரொம்ப துக்கமா இருக்கு. பாவம் மகாராஜா, என்னுடைய தாயார் நிறைவேறாத ஆசையால இறந்து போயிட்டாங்க. அவங்க பாவம். என்ன நிறைவேறாத ஆசையா? என் தாயாரின் ஆத்மா சாந்தி அடையாது. ஆனால் நீ தங்கத்தை அறிவாளிகளுக்கு மட்டும்தான் தங்க மாம்பழம் தர வேண்டும். அறிவாளிகளுக்கு மட்டுமா? அறிவாளிகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? நாங்கள் இங்கதான் இருக்கோம். அப்படின்னா என் கூட வாங்க. வீரர்களே, அந்த படுத்த கம்பியெல்லாம் எடுங்க. கம்பியா? ஆமா ராஜகுரு, படுத்த தங்க கம்பிகள். ஆனா அதை எதுக்கு கொதிக்க கொதிக்க வச்சுக்க? உங்களோட பின்புறத்துல சில கோடுகளை போடுறதுக்கு. கோடு போட போறியா? ஒரே கோடுதான் ராஜகுரு. மகாராஜா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க மகாராஜா, என்னை காப்பாத்துங்க, வலிக்குது. நிறுத்துங்க. இங்க என்னதான் நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. நீங்க பாருங்க மகாராஜா. என்ன ஏற்பாடு சூடு போட்டிருக்கிறாமா? எங்க குல வழக்கப்படிதான் நான் செஞ்சிருக்கேன் மகாராஜா. என்ன ராமன், ராஜகுருவை அசிங்கப்படுத்திட்டிய? மகாராஜா, எனக்கு நியாயம் கிடைக்கணும். கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும். இல்லை மகாராஜா, என்னோட தாய் நிறைவேறாத ஆசையால இறந்து போயிட்டாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி பரம்பரை வைத்தியத்தை பண்ண சொன்னாங்க. அதுதான் பின்னால சூடு வைக்கிறது. அதை நிறைவேற்றதுக்குள்ள இறந்து போயிட்டாங்க. அதனால் மகாராஜா, எங்களோட குல வழக்கப்படிதான் நான் செஞ்சிருக்கேன். என்னோட அம்மா ஆத்மா சாந்தி அடையறதுக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு இதை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க. நீ சொல்றதும் சரிதான் ராமன். மதிப்புக்குரிய விருந்தாளிகளே, நீங்க எப்படி தங்க மாம்பழத்தை ஏத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி ராமனுடைய குல வழக்கப்படி அந்த சூட்டையும் ஏத்துக்கணும். வீரர்களே, பழுத்த கம்பிகளா காட்சி எடுத்துட்டு வாங்க. என் அருமை ராமா, என்னை ஏமாத்த நினைச்சவங்களை நீ ஏமாத்தி அனுப்பிட்டியே, காப்பாத்திட்டியே என்ன. ஆனா ராஜகுரு, நீங்க சேர்க்கிறது ரொம்ப மோசம். என்ன வேண்டாங்கிறீங்க? உங்களுக்கு தண்டனை நிச்சயம். உங்களுக்குரிய தண்டனையை ராமன் வழங்குவார். ராமனா, இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ராஜகுரு, இப்படி சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்காதீங்க. நாடு முழுக்க நீங்க தான் செய்யணும். சீக்கிரம். இப்ப சொல்ற ஞாபகம் வச்சுக்க, நீ பண்ணனதுக்கு பின்னாடி அனுபவிக்க போற. அத அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப நீங்க வேலையை செய்யுங்க. பல மாதங்களுக்கு பிறகு மரங்கள் உயரமாக வளர்ந்தன. பத்தாச்சாரியாருக்கு நன்றி. விஜயநகரத்தில் மாம்பழத்திற்கு பஞ்சமே இல்லை. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு எந்த தாயும் மாம்பழத்தை கேட்கவும் இல்லை. அதிகாலை பொழுதில் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு கார்மேகம் சூழத் தொடங்கியது. ஓ தெனாலி, பிரமாதம் தெனாலி ராமா. என்ன தெனாலி, ஏன் அழறீங்க? உழப்பெல்லாம் நடக்குது. எதிரி நாட்டாளுங்க நம்ம மேல போர் தொடுத்து நாம உடனடியாக ஏதாவது செய்தாகணும்னா எந்நாட்டு மேலேயே படையெடுத்து வராங்களோ அவங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கும். நம்ம நாட்டோட நிலைமை என்னங்கிறது எதிரி நாட்டு மன்னனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அது உண்மைதானே? அரசவைய கொஞ்சம் பாருங்க. கவிதை எழுதுறன்னு கலாய்ச்சிக்கிட்டும், ஓவியம் வரையறன்னு கிறுக்கிக்கிட்டும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. தங்களோட போர் வீரர்கள் போரிடும் நிலையில இல்ல. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தெனாலி ராம, மாண்புமிகு மகாராஜா தெனாலி ராம விகட கவிங்கிற பேர்ல உங்களோட கவனத்தை சிதறடிச்சுக்கிட்டு இருக்கா. ஓ, சண்டை போடுற வீரர்கள் சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. போத நிறுத்துகிறார்கள்.
நம்ம போர் வீரர்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லு. போர் வீரர்கள் யானைப்படை எப்படி இருக்குன்னு சொல்லு. யானைப்படையா? என் வீரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவங்க வாங்கிட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப அவமானம். என்னோட போர் வீரர்கள் எல்லாம் பெஸ்ட். நான் இப்போ எதிரி நாட்டு வீரர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்? நானும் இந்த ஊரை விட்டு ஓடி போக வேண்டியதுதானா? நீங்க எதுக்காக அப்படி எல்லாம் ஓடி போகணும்னா, வர்றவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம நிலைமையை நான் புரிய வைக்கிறேன். என்ன அவளை எதுக்காக அனுப்புறீங்க? இந்த நிலைமைக்கு முக்கிய காரணமே அவன் தானே. அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டை விட்டே வெளியேறதுதான் மகாராஜா. இன்னும் அனுப்ப மாட்டேங்கிற ராஜகுரு. தயவு செய்து மூடவும் பாய. ஆனால் தெனாலி போகிறான். என் ராஜ்யத்தை காப்பாற்று. ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை தன் தோளில் ஏற்று தூதுவராக தெனாலிராமன் எதிரி நாட்டு மன்னனை சந்திக்க செல்கிறார். அங்கு நடக்கும் சுவாரஸ்யமான சம்பவம் என்னவென்றால், இவன் யாரு? எதுக்காக இங்க வரா? விஜயநகரத்துல இருந்து ஒரு தூதுவனா நான் இங்க வந்திருக்கேன். கிருஷ்ணதேவராயர் உங்ககிட்ட சில அக்ரிமெண்ட்களை போட சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு. நீங்களும் அதுக்கு தயாரான்னு கேட்டு வர சொன்னாரு. என்னது அக்ரிமெண்டா? என்னை வச்சு காவலிக்கு முடி பண்ணலையே. ஒப்பந்தம் எனக்கு நமக்கு போறதான முக்கியம். நான் ஒரு சின்ன விளையாட்டு விளையாட போறேன். அந்த போருக்கு முன்னாடி அந்த அரசனால் கொடுக்க முடியாததை நான் கேட்க போறேன். கொடுக்க முடியாவிட்டால் நான் போர ஆரம்பிக்க போறேன். இந்த நாட்டு அரசர் சமாதானத்தை எதிர்பார்க்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த சமாதானத்துக்கு நானும் ஒத்து வரேன்னு அவர்கிட்ட சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன், நான் கேட்கறத அவர் கொடுக்கணும்.